வணக்கம் நண்பர்களே. மெஸ்ஸியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூரில் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9025995741. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜாக பண்ணுங்கள். கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையை ரிப்ளை பண்ணுறது தான் வேலை. ஏன்னா நம்ம ஒரு ஆள் நம்ம ஆம்ப்ளிஃபையர் ஃபுல்லாமே அசம்பிள் பண்ணிகிட்ருக்கனால அதுக்கான டைம் சரியாக இருக்குது. சில டயத்தில் நம்ம ஃபோன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருது. அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மோஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க 2.1 ஹெவி பவர்ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தம்பிமார்கள்லாம் சேர்ந்து ஒரு சோப்டப்பை ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இத்தனோடைய இது பேர் என்னமோ மைக்காமா, ஏதோ இந்த வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஆனால் உங்களுடைய வாய்ஸ் எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நண்பர்கள் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம தம்பிமார்கள்ட்ட சொன்னேன். எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நம்ம தம்பிமார்கிட்ட சொன்னேன். அவங்க ரெடி பண்ணி அதில் செட்டிங்ஸ்லாம் பண்ணி அவங்க தான் என்னெல்லாமோ பண்ணி கையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வாய்ஸ்க்காக மட்டுமே இப்போ இது போட்டிருக்கோம். இதில் எப்படி இருக்குன்னு என் வாய்ஸ் தெரியல, நல்லா இருக்கா நல்லா இல்லையானும் தெரியல. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கோச்சிக்காமல் தாராளமாக எதுவும் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். வேறு எதுவும் இதில் சேஞ்ச் பண்ணணுமா, எதுவும் செட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றினாலும் கண்டிப்பாக எங்களுக்கு அதை சஜஷனாக கொடுங்க. நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாங்க முதல்ல ஆம்ப் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா 2.1 மட்டுமே. இது ஒன்லி அதாவது சாங் பர்பஸ்க்காக அதிகமாக விரும்புகிற கஸ்டமருக்காக நம்ம ஹெவி பவர்ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 8 இன்ச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 10 இன்ச்சும் போட்டுக்கலாம், இல்லை 2 12 இன்ச்சு வரைக்கும்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது நான் 3 மாடலில் எந்த ஸ்பீக்கர் போட்டாலும் மேட்ச் ஆகும். ஆனால் 6 இன்ச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். மினிமம் 8 10 12 வரைக்கும் நம்ம தாராளமாக சைடு பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 இன்ச்சு 15 இன்ச்சு 18 இன்ச்சு வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நாங்கள் 18 இன்ச்சு வரைக்குமே நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த 18 இன்ச்சு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம பாக்ஸ் அதுக்கான டிசைனிங் போயிட்டுருக்குது. ஆல்ரெடி டிசைனிங் போயிட்டுருக்குது. அதை முடிஞ்ச உடனே அதோட ஃபுல் வீடியோ டெமோ வீடியோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறோம். ஸோ 2.1 வச்சு உங்களுக்கு நாங்கள் டெமோவாக உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக காமிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 இன்ச்சு 12 இன்ச்சு 15 இன்ச்சு 18 இன்ச்சு 3 சப்வூஃபரில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன் இதில் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நம்மளை சிங்கப்பூட்டி 8 டிரான்ஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் நம்ம ஏற்றிருக்கோம். 2.1K நம்ம அவ்வளோ ஹெவி போட நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நிறைய ஒரு கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாங்கை மட்டும் நல்லா ரசித்து கேட்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறையாவே இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது மொத்தமும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்டர் பீஸ் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆம்ப் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ எங்களால் முடிக்க முடியல, அடுத்தடுத்த ஒர்க் இருக்கிறனால கொஞ்சம் கேப்பு கிடச்சிது. அதனால் வீடியோ போடுறோம். சரி வாங்க ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஐயா கேமராமேன் சார் வாங்க. நம்ம யோகி பாபு சார் இதில் சரி பேனலை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டீரியர் யோகி பாபு சார் திறந்து வைப்பார். இந்த என்ன சொல்கிறது, கடையை திறந்து வைக்க மாதிரி திறந்து வைப்பார். அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே மேட் பிளாக்கையும் கீழே மேலே பிளாக்கும் கீழே மேட் பிளாக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வே மீட்டர் இண்டிகேஷன் லெஃப்ட் ரைட் வே மீட்டர் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தால பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட டிஸ்பிளே, அடுத்தால சப்பு வால்யூம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த சப்புக்கு ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்துருக்கோம். அதை சப்பு ஹார்டாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். இதை ஃபுல் பண்ணிங்கன்னா ஹார்டாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா குறைச்சிங்க அப்படின்னா
சாஃப்டாக இருக்கும். அதாவது 2 விதமாக நம்ம டியூன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். இப்போ ஓல்டு சாங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம். நியூ சாங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி முக்கால்வாசி வச்சிங்கனாலே நல்லாவே பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தால இது லெஃப்ட் ரைட் பேஸ், அதாவது 2 ஸ்பீக்கருக்கான பேஸ் கண்ட்ரோல் தான் இது. இது வாய்ஸ் மிட்டுங்கிறது வாய்ஸ்க்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். வாய்ஸ் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம அதாவது கண்ட்ரோலில் நம்ம ஃபுல் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். வாய்ஸ் வந்து நார்மலாக வேணும் அப்படின்னா அப்படியே குறைச்சிங்கன்னா அப்படியே நார்மலாக வந்துடும், அதாவது லோ வாய்ஸாக போயிடும். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சில்னஸ்க்காக வரக்கூடிய கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல். இந்த 3 கண்ட்ரோலுக்கும் மாஸ்டர், அதாவது லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் இதுதான் டோட்டல் வால்யூம் கண்ட்ரோல். சப்புக்கு தனியாகவும் லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாகவும் நம்ம 2 தனித்தனியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம சப்புக்கு தேவையில்லைன்னா அதை மட்டும் நம்ம டவுன் பண்ணி வச்சுக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ரைட் மட்டும் வச்சு வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இதில் இன்னொரு அப்டேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு 2 மினிட்ஸ் இந்த பேஸு இந்த சில்னஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாகவும் நமக்கு ரிமோட்டில் இருக்குது. அது வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக நிறைய போட்டுட்ருக்கோம். இப்போ அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போ உள்ள அப்டேட் மட்டுமே. நாளைக்கு ஃப்யூச்சரில் இதை கூட தாண்டி வரலான்னு ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துல மாறலாம். ஸோ இன்றைக்கான அப்டேட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைய டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது மாதம் 2026. ஸோ இன்றைக்கான அப்டேட் தான் இது. நாளைக்கு 6 மாதம் 3வது மாதம் 2026க்கான அப்டேட் இது. நாளைக்கு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ இந்த அப்டேட் மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ உள்ளது ப்ரெசென்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இருக்க கஸ்டமருக்கு இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஈக்குவலைசர் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்ப்லேயும் உங்களுக்கு மாறும் பாருங்கள், தெரியுங்களா? எல்லா ஆம்ப்லேயுமே பேஸ் வந்துருச்சிங்களா? எல்லா ஆம்ப்லேயுமே பேஸு. அடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேஸு ட்ரிபிள் எல்லாமே இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ட்ரிபிள் வேணாலும் ட்ரிபிள் வச்சுக்கலாம், பேஸ் வேணாலும் பேஸ் வச்சுக்கலாம். ஈக்குவலைசர் பட்டன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸு பிஏங்கிறது பேஸு, அது 0ல் இருக்கும். மைனஸ் வேணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷனாகவே உங்களுக்கு அதில் மைனஸ் வேணுமா மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வேணுமா ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நண்பர்களே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இதில் நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் சில்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அந்த செட்டிங்ஸ் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில சாங் இன்னும் கொஞ்சம் நல்ல சில்னஸாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் டியூன் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். இதுலேயும் 5.1லேயும் இது இருக்குது. இந்த செட்டிங்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது அதில் எந்த செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தாராளமாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் நண்பர்களே ஃப்ரண்டேஜ். எல்லாமே ஒரே மாடல் தான், எல்லா மாடலுமே உங்களுக்கு ஒரே மாடல் தான். இந்த லைட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம கட் ஆஃப் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது லைட்டு மட்டும் நீங்கள் கட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே லைட் உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டு நைட் டயத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைட்டை மட்டும் நீங்கள் கட் ஆஃப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆம்பில் மட்டும் கஸ்டமர் வந்து எனக்கு வேமீட்ரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வேமீட்ரு மட்டும் போடலை. அதுக்கு பதிலாக வந்து சென்டரில் யூஎஸ்பி டிஸ்பிளே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் அவுட்லுக். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சப்வூஃபர் டெலிவரிக்காக இப்போதைக்கு நாளைக்கு வந்து ஒரு 3 ஆம்ப் டெலிவரி ஆகுது நாளைக்கு. அதுக்கான சப்வூஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கீழே மாட்டி வச்சுருக்கோம். இது போக வந்து சைடு ஸ்பீக்கர் நம்ம டெலிவரி எடுக்க டயத்தில் மாட்டி அப்படியே டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ இதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோவில் 2.1 ஃப்ரண்ட் பேனல் சப்வூஃபர். ஸோ இன்டீரியர் இதில் என்னென்னங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம யோகி பாபு சார் வெல்கம். உங்கள் கையினால் ஓப்பன் பண்ணி கொடுங்க பார்ப்போம். கை தட்டுங்க எல்லாரும். கை தட்டிடுங்கம்மா, கை தட்டிடுங்க எல்லாரும். நம்ம யோகி பாபு சார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரை காமிச்சிருங்க. ஒரு மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஒரு சிரிப்பு ஒன்று போட்டிருக்க ஸ்மைல். ஸோ அவர் வந்து நம்ம கம்பெனியோட யோகி பாபு சார். அவர் வந்து ஏன்னா முடி வந்து அவர் உட்காந்து எவ்வளோ தூரத்துக்கு மெயின்டைன் பண்ணுறாருங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். உன் மண்டையெல்லாம் ஆட்டாத, அவன் முடி வேறு. பார்த்தீங்கன்னா டெய்லி அவருக்கு வந்து அது குளிச்சாகணுமா, குளிக்காமல் ஒரு நாள் விட்டோம்னாலும் அதில் வந்து குருவி கூடுகிட்டிருமா என்னென்னு சொன்னார். ஸோ அதனால் நல்லா வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்கார் தம்பி. இதெல்லாம் வந்து ஒரு திறமை தான், இதுக்கும் ஒரு திறமை வேணும்.
ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணணுமே. நம்மளால முடியுமா? சிரிக்காத, உன்னால முடியுமா? நமக்குலாம் முடி சீவுறதே நல்லா இந்த அப்படின்ட்டு வந்துருது, அவ்வளோதான். ஸோ இதான் நண்பர்களே, நம்ம யோகி பாபு சார் வந்து நம்ம திறந்து வச்சிருக்காரு. உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். சரி வாங்க, இன்டீரியர் காமிங்க. முதலாவது டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 10 ஆம்ஸில் பியோர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 24/0/24 தான், 12/0/12/012 வரக்கூடிய டாபிக் நம்மளுடைய சொந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். கோர் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். ஆம்ஸ் ரேட்டிங் பக்காவாக இருக்கும். 10னா 10 இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உட்காந்து யோசித்து வைண்டிங் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம சொந்த டிரான்ஸ்ஃபார்மர். சொந்தம்னா அண்ணன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நான் உட்காந்து கைப்பட சுற்றுறது கிடையாது. நம்மளுடைய சித்தப்பா பையன் அண்ணன் தான் நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இதான் நண்பர்களே, இது வந்து பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5010 மெட்டல் டயோடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 10,000 50 வோல்ட் கெப்பாசிட்டி வந்து 2 எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். மறந்துட்டேன். நம்மளுடைய சொந்த பிசிபி கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பசி மயக்கத்தில் கொஞ்சம் மறந்துட்டேன் நண்பர்களே. தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஸ்டெக் ஆயிடுச்சு, பசியில் அப்படியே ஜாம் ஆகுது, டிக் டிக்னு நின்று வச்சு, அவ்வளோதான். அடுத்தால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்வூஃபருக்காக 8 டிரான்சிஸ்டர் நம்மளுடைய சிங்கக்குட்டி பிரிட்ஜபிள் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரே இது தான், எல்லாமே ஒரே மெத்தட் தான். நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன், அதையும் கண்டிப்பாக இதில் காமிக்கிறேன். அடுத்தால லெஃப்ட் ரைட்டுக்காக நம்மளுடைய IRF 150 சீரியல் போட்டக்கூடிய லெஃப்ட் ரைட் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். IRF சீரியலில், அதாவது ஸ்டீரியோ போர்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டீரியோ போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் ரைட்டுக்காக IRF. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ராடக்ட், லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் ஸ்பீக்கர் ப்ராடக்ட் தான் நம்மளுடைய சொந்த போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தால நம்மளுடைய சப்வூஃப் பிடி, நேற்று நம்ம சப்போர்ட் பேட்டி தான் நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண அனைத்து எல்லா போர்டுமே நம்மளுடைய சொந்த போர்டுகள் மட்டுமே. இதில் ஒரு போர்டு கூட மார்க்கெட் போர்டு எதுவுமே கிடையாது. நம்ம சொந்த போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதோட கேபினட் பேக் சைடு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேக் சைடு எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேக் சைடு காமிக்கிறேன். இப்போ எந்த வாட்டி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு மைக் வச்சுருக்கிறோம், தைரியம் தெரியல என்ன லட்சத்தில் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே நம்ம வந்து 2.1க்காகவே பர்டிகுலராகவே நம்ம கேபினெட் வந்து அடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இன்புட் செக்ஷன். அதாவது இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் கொடுத்துட்டு இதிலேருந்து கூட எடுத்துக்கலாம். வேறு ஆம்பிளிஃபயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துட்டு இதிலேருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று செட்டப் பாக்ஸ்லேருந்து இதில் கொடுத்துட்டு இதிலேருந்து நீங்கள் டிவிக்கும் கொடுத்துக்கலாம். இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆம்ப் நீங்கள் இருக்க டயத்தில் நீங்கள் இப்போது சிலவங்க வந்து ஆம்ப் விரும்ப மாட்டாங்க, டிவியில் உள்ள சவுண்டே போதும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு டிவிக்கு கண்டினியூவாக போயிட்டுருக்கும். ஏன்னா 3மே லூப்பில் தான் இருக்கும். ஸோ டிவிக்குங்கிறது ஒரு டேரெக்டாக ஒரு வால்யூம் போயிட்டுருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப் வேணும்னா ஆம்ப் ஆன் பண்ணும்போது எதுக்கும் சிக்னல் வந்துருக்கும். ஸோ இது மல்டிப்புளாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை 6 லைனுமே லூப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கொடுத்தீங்கனாலும் பாடும், இதில் கொடுத்தீங்கனாலும் பாடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு செக்ஷன். சரிங்களா? அடுத்தது இன்னும் கொட்டாய் விட்டுட்டான், இன்னும் முடியலை, கொட்டாய் விட்டுட்டான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் இந்த இடத்துல வரும். அடுத்தது லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம LS யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்காகவே பனானா சாக்கெட் நம்ம போட்டிருக்கிறோம். இது சப்வூஃபருக்காக மட்டும் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம 4.1ஆகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேபினெட் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். 1 mm திக்னஸ்ஸு, ஹைட் வந்து 4 இன்ச்சு, சைடு அகலம் 15 இன்ச்சு, பேக் டெப்த்து 10 இன்ச்சு. இதுதான் இதோட சைஸு. தேவைப்படும் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் கேபினெட் வேணாலும் கேபினெட் பேனல் வேணாலும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். ஸோ இதுதான் நண்பர்களே, இதோட ஆம்பிளிஃபயரோடது ஒயரிங் அப்படிங்கிறது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொறுமையாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க ஒயரிங்கை காமிங்க, உள்ள ஒயரிங் எப்படி இருக்குதுன்னு காமிங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். நம்ம பொறுமையாக உட்காந்து நம்ம அழகாக உட்காந்து ஒயரிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஆம்பை வந்து நம்ம யோகி பாபு சார் வந்து ஓப்பன் பண்ணுவார். எல்லா ஆம்புமே அதுதான். வாங்க யோகி பாபு சார், இது எடுத்து வைங்க ப்ரோ, எடுத்து ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. டக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன், இங்கே அதை தூக்குங்க. அடுத்த ஆம்பை தூக்குங்க, உருவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. 2 ஆம்பு மட்டும் நம்ம காமிக்கலாம். எல்லாமே அதுதான். யோகி பாபு சார் உணர்ச்சி வசப்படுறாரு. சார் இதில் ஓப்பன் உள்ள காமிங்க.
இதுவும் சேம், எல்லாமே ஒரே மெத்தடு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எப்படி மாறும்? ஓட்டை போட்டு வேற கேபினெட்டில் வரதுனால எப்படி மாறும் அப்படிங்கிற தம்பி நம்மளே கலாய்க்கிறாப்ப. சரி, அது ஒருவங்க கரண்ட் ஒரு இடத்துல தூக்குங்க பார்ப்போம். கரண்ட் வருதுன்னு கை வச்சு பாரு. ஸோ இங்கே நிற்க வச்சுருக்குறோம், பார்க்கலாம். அடுத்த ஆம்ப்லேயுமே சேம், இது 3 ஆம்ப் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே அதுதான், 3 ஆம்ப் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நண்பர்களே இதோட இன்டீரியர். அது எப்படி நீ எல்லா வயரும் ஒரே மாதிரி ஒரே நேரம் விட்டுருக்கீங்க? அதுவா சொல்கிறேன், மெஷர்மெண்ட்டு போட்டு நாங்கள் டேப் போட்டு அளந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதான் நண்பர்களே, தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 9025995741. அது மட்டும் இல்லாமல் எதுவும் நாங்கள் தவறுதலாக இதில் பேசியிருந்தாலும் சரி கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சில டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயரில் தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தாங்க, நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு வரோம். தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணிக்குவீங்களாமா? சப்ஸ்கிரைப். இப்போ தெளிவாக சொல்லிட்டாரு, இப்போ ரெடி ஆகிட்டார் ஓரளவு. ஸோ இதான் நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்தால கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.